मतलब क्या है? அவருக்கு பார்க்கறதுக்கு ஒரு கண்ணு வேணும். उसको देखने के लिए एक आँख की जरूरत है. அவர் சத்தத்தை கேட்கிறதுக்கு எனக்கு காது வேணும். उसकी आवाज को सुनने के लिए आपको कानों की जरूरत மாம்ச है. கண்ணுல பார்க்க முடியாது. मांस की आंखों से नहीं देख पाओगे. மாம்ச காதுல கேட்க और முடியாது. मांस की आंखों से आप नहीं देख पाओगे. அல்லேலூயா. कानों से नहीं सुन எங்கும் என்றும் எவ்வுயிருக்கும் எல்லாமான எல்லா பக்கமும் நிரம்பி இருக்கிறவரே. सारा जगह सारे रूप से सारे जगह पर आप भरपूर हो. நிரம்பி இருக்கிறவர். आप भरपूर हो, भरे हुए. ஏதாவது ஒன்னு சொல்லுங்க பாப்போம். எங்க எல்லாம் நிரம்பி இருக்கிறது என்னது? सबसे ज्यादा भरपूर और भर कर रहने वाली चीज क्या है? சூப்பர். அல்லேலூயா. வேற யாரா சொல்றாங்க क्या பாப்போம். भरा हुआ रहता है? இப்போ லைட் போட்டுருக்கோம். अब यहाँ पर लाइट डाले हैं. இந்த லைட் எவ்வளவு தூரம் வெளிச்சம் கொடுக்கும்? ये लाइट कितने दूर तक आपको रोशनी देगी? கொஞ்சம் தூரம் தெரியும். थोड़ा दूर रोशनी देगी. இந்த மைக் இருக்கு, இந்த சத்தம் எவ்வளவு தூரம் கேட்கும்? ये माइक है, इसकी आवाज कितनी दूर आएगी? கொஞ்சம் தூரம் கேட்கும். थोड़ी दूर ஆனா आएगी. எல்லா பக்கமும் நிரம்பி இருக்கிறது ஒண்ணு. सारे जगह पर भरा हुआ एक சூரியன் பயங்கரமா வெளிச்சம் கொடுக்குது. सूर्य बहुत भयंकर रोशनी देती है. உலகத்துல பாதி தான் வெளிச்சம் கொடுக்கும். और दुनिया में केवल आधे दुनिया को ही वो रोशनी இன்னும் देती है. பாதிய இருள் தான் மூடிட்டு और இருக்கும். दूसरे आधे जो पृथ्वी को अंधकार, ஆனா பூமி முழுவதையும் ஆக்கிபை பண்ணியிருக்கிறது ஒண்ணு இருக்கு. पूरे पृथ्वी को आगमन करने वाला एक என்னது? वस्तु. அது இல்லைன்னா உயிர் வாழ முடியாது. और उसके बिना हम जीवित नहीं रह सकते हैं. ஹalleluya. हवा. அப்போ ஸ்பிரிட், तो आत्मा, காற்று, हवा, அது நீங்க எந்த மூலை முடுக்குல போனாலும் அங்க இருக்குது. वो आप कौन से भी कोने पे जाओगे तो वहां அதனால पर தான் भी நம்ம आप உயிர் पाओगे. வாழ்றோம். और उस पे ही हम जीवित रहते हैं. எங்கும் என்றும் எவ்வுயிருக்கும் எல்லாமான இறைவனே. सभी जगह सभी से भरपूर होने परमेश्वर, எல்லா பக்கம் நிரம்பி இருக்கிற தேவனே. सारा जगह से भरपूर भरे हुए परमेश्वर. அப்ப தேவன் எப்படி இருக்கிறார்? परमेश्वर कैसा है? ஸ்பிரிட் ஆஃப் காட். ஹalleluya. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே. आत्मिक परमेश्वर को कोई रूप नहीं है. ரூபம் இல்லை ஆதலால் ரூபம் ஒன்றும் रूप இல்லையே. नहीं है, इसीलिए कोई स्वरूप ही नहीं है उसका. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் जो चाहत का आत्मा है, இருதயம் தன்னிலே उसका हृदय पानी में है. வார்த்தையாலே பேசுகிற ஆண்டவர் இவர். वचन நம்மை से बात करने वाला உண்டாக்கின परमेश्वर. என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை. உறங்குவதும் இல்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையில் நித்தமும் நடத்துவார். நடக்கும் பலிதனை நமக்கு காட்டுகிறவராய் இருக்கிறார். हमें दिखाने वाला परमेश्वर जो रास्ता है. அல்லேலூயா. और वो कभी सोता नहीं, ऊँगता नहीं है. சங்கீதம் भजन संगीत 107:20 வாசிங்க.